பெட்ரோலோட சுத்தமாக ட்ரை. ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மனோஜ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈசா கோயில் தாங்க போக போகிறோம். ஸோ ஓகே, மற்றதெல்லாமே நான் மோட்டோ விலாகில் சொல்கிறேன். வாங்க, உங்களுக்கு நான் மோட்டோ விலாகில் மீட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட சாரா பாருங்கள் அப்படியே வார்ம் அப் ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரிப்பு கிளம்பியாச்சு. ஓகே பாய். ஓகே, இங்கேருந்து எனக்கு கோயம்புத்தூருக்கு ஒரு 80 கிலோமீட்டர் தாங்க வரும். ஈசா கோயில் அதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ ஓகே, இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பாக போகலான்னு சொல்லிட்டாங்க. சடனாக பிளான் பண்ணுது. ஆக்சுவலாக இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு. ஸோ ஓகே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டேன். இந்த வீடியோ வர்றதுக்கு லேட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு வாரம் டிலே தான் வரும், பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். ஸோ ஓகே, போகலாங்க. பெட்ரோலே இல்லை. வண்டியே நகராதா? சுத்தமாக இல்லை பெட்ரோலு. ஏன்டா இல்லை, அதை பார்த்துக்கலாம். பெட்ரோலோட சுத்தமாக ட்ரை. அழுவு பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வண்டியில் வாட்டர் கேன் இருந்தால் கூட பரவாயில்ல, வந்து தான் எடுத்துகிட்டு போகணும். வீடியோ ஆனால் மாட்டேது. என்னடா நினைப்பீங்க நீ? ஆக்சுவலாக சின்னதாக ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. வண்டியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பெட்ரோலே இல்லை. கொஞ்ச நாளாக வண்டி எடுக்காதனால என்னன்னு தெரியல, வண்டி ஃபுல்லாக ட்ரையில் இருக்குது. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது. இப்போது ஃப்ரெண்டோட வண்டி வாங்கிட்டு போய் பெட்ரோல் வாங்க போகிறேங்க. ட்ரிப்பு ஆரம்பிக்கும் போதே நல்ல வைபோட ஆரம்பிக்கிற நாளாக. ₹100 வாங்கிடா. ₹100 வாங்கிக்கோ. 1 லிட்டருக்கான தான் அது. 2 லிட்டருக்காண்டா. பிடிக்கும், 1 லிட்டர் பிடிக்கும். இப்போ ₹100 ₹100 ரைட். வண்டிக்கு அடிக்க வண்டிக்கு அடி பழைக்கும் தவிரனாவில் அடிப்பாங்க வந்து. குடிச்சிட்டே இருக்கான். மூடி எங்க மூடுறோம். எந்த அளவு கொண்டு 2 உள்ள ஓட்டுரு படிக்கடியில். இல்லை, நிப்பாராச்சு. எப்படி இருந்தாலும் நிப்பாட்டி தான். எதுக்கு தேவையில்லாத வேலை? ஏய் மனோஜ், நான் தான் மனோஜ். போடா. இல்லை இல்லை, ஆமா நம்ம வண்டி அது வரைக்கும் அதுலயே போய் அவன் கிராஸ் பண்ண வேண்டியதானே. எப்படி தான் நம்ம சைடாக தான் போய் ஆகணும். இல்லடா, அவன் பெட்ரோல் அடிச்சு மறுபடியும் இதுல போய் குண்டாய் வழியா போலாம் மாட்டான். நான் அதுக்கு இப்படியே போயிடலாமாச்சே. எதுக்குன்னா சுத்திட்டு நல்லாவே அமைதியா இருக்குண்டா ரோடு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா கேடிஎல் ரோடு இருக்குல்ல, அதுல பூந்து போயிடலாம். வரும்போது எம்டில மாட்டி
அது ஓட்டுற மாதிரி வீடியோ எடுங்க. போலாமா? வண்டிக்கு ஹெல்மெட்டுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கு. ஹெல்மெட்டுக்கு ஹெல்மெட் இருக்காது, எனக்கு பத்தாது, அதனால டிஷர்ட் போட்டா விட மாட்டாங்க. தெரியல தெரியல. ஈசால டிஷர்ட் போட்டா விட மாட்டாங்க. அப்படி அதுவே தெரியாது எனக்கு. பேசலாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆமா, இதை நான் கட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சொல்லியாச்சு ஆரம்பமே. காலங்காலத்தில் இருந்துச்சு ரைட் கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதாவது நாங்கள் 7 மணிக்கே பிளான் பண்ணோம். அதாவது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காரணம் நாங்களே அப்படியே ட்ரிப் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. 8 மணிக்கு போகலாம், 6 மணிலேருந்து 8 மணி அப்படியே மாறிடுச்சு. ஓகே, இப்போ போய் பெட்ரோல் கொஞ்சம் அடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. என்ன ஸ்ட்ரைட் ரோடா? குடிமங்கலம் ரோடா? குடிமங்கலம் ரோடா? குடிமங்கலம் ரோடு தானே, இந்த போயிட்டு ரைட் எடுத்து குடிமங்கலம் ரோடா? போ அதுடா குடிமங்கலம், அதான் குடிமங்கலம் ரோடான்னு கேட்டேன். நேரம் அதான் தெரியுது. சில பங்கில் பெட்ரோல் பங்கில் தாழவே மாட்டாங்க. இது வாட்டர் நம்ம ஊர் பெட்ரோல் பங்கில் தருவாங்க. இங்கே துங்காவேனி தருவாங்க. பார்த்துருக்கேன் போயிருக்கேண்ணே, வந்திருக்கேன். இந்த ரோட்லலாம் நிறைய டைம் வந்திருக்கேன். காலேஜ் நான் இந்த ரோட்டில் தானே போயிட்டுருப்பேன். எல்லாம் இதில் தான் போகிறேன். இல்லை, காலேஜ் நான் இதில் தானே போயிட்டுருப்பேன். யாருண்ணா? வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வீடியோ இருக்க சப்ஸ்கிரைபர் இல்லை. ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான், பார்த்துட்டு சொல்கிறான் பிளாக்கராக இருப்பாங்க போல அப்படின்னு. மனோஜ் பிளாக்ஸோட ஃபேன்ஸ் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் இல்லை. இப்போ பெட்ரோல் இல்லை, மனோஜ் பிளாக்கருங்க. நம்ம மனோஜ் பிளாக்கர் நம்ம பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் அடிக்கிறாங்க. ஆமாம், நானும் அவ்வளோ பெரிய ஒத்தலை இல்லை. இவ்வளோ ஷாக் ஆக மாட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு அடிச்சாச்சு. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு பெட்ரோல் இப்போ நம்ம வண்டிக்கு அடிச்சாச்சுங்க. மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குது. 4 பாயிண்ட் போதும், எனக்கு எது மிச்சமே இருக்கும். ஆக்சுவலாக டேங்க் ஃபுல் பண்ணலாம் தான் பார்த்தேன். அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா வேப்பராக மிச்சம் தான். நான் ஆல்ரெடி இருந்த பெட்ரோலெல்லாம் பார்த்திங்கன்னா வேப்பரான மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் பெட்ரோலெலாம் காணும். அதனால் ஏதோ கொஞ்சம் கம்மியாகவே அடிச்சுப்போம். இந்த வெயில் சீசன் முடிய வரைக்கும் எங்கேயாவது ட்ரிப்பு போகிறப்ப மட்டும் டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம். அதாவது பெட்ரோல் அடிச்சு சேர்த்து நான் நிப்பாட்டி யோசனையே நிப்பாட்டியிருக்கேன். அதாவது 500 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் அடிச்சிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ தான் முடிக்கிறோம் நாங்கள். ஒரு 8 மணிக்கெலாம் சாப்பிடுவோம். 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன். எனக்கு கரெக்ட் டைமிங்கு அங்கேருந்து கிளம்புனது இது எதுவுமே கரெக்டான டைமிங். ஆனால் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் போயிட்டு திரும்ப வர்றதுக்கு அதனால் பேக்கரி இருந்துச்சுன்னா நிறுத்து. ஓகேங்க, இப்போ 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பிரேக் எடுத்தோம். இப்போ வண்டி மாற்றி ஓட்டுறோம். அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, ஓகே நம்ம எம்டி ஓட்டுவோம்
ஏன்னா போல வாங்க. ஓகே, இதை அட்ஜஸ்ட் பண்ணி போ. இப்போ மேப் பார்த்தீங்கன்னா மனோஜனை போட்டிருக்காரு. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பு கொஞ்சம் சொதப்பி விட்ருச்சு. கொஞ்சம் ஊருக்குள்ளே போயிட்டு அப்படியே வர்றதுனால அது ரைட்டு லெஃப்ட்டு பார்த்தா சந்து எல்லா பக்கமும் போய் சுற்றி அடிச்சுட்டு வரோம். இப்போது ஒரே ஒரு மெயின் ரோடு பிடிச்சிட்டோம். இந்த ரோட்லேயே போயிடலாம், கோயம்புத்தூர் போயிடலாம், சீட்டாங்க போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30. 2 மணி ஸ்டார்ட் பண்ணிட்டு வேண்டியது. ஸ்டார்ட்டை நம்ம பொள்ளாச்சி வழியாகவே போயிருக்கலாம். இந்த வழியாக போயிருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் ஆகிருக்கும். பட் இடையில கொஞ்ச நேரம் கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பிடுச்சு. ஏன்னா நாங்கள் நாட்டுக்கு போயிருக்கலாம். இல்லை ஒரு மெயின் ரோட்டில் தான் போயிட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு லெஃப்ட் எடுக்க சொல்லிச்சு. என்னடா லெஃப்ட் எடுக்க சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஓகே ஏதோ டிராஃபிக்காக இருக்க மாட்டேங்குது, இந்த ரோட்டில் போனால் டிராஃபிக் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓ, இது ஹார்ன் மேலே இருக்கோ. இன்ன வரைக்கும் ஹார்னை காண சொல்லி தொலாவிட்டு இருந்தேங்க. ஹார்னை பார்த்தா மேலே இருக்குது. நம்ம வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இங்கே கீழே இண்டிகேட்டர் இருக்குது. வண்டி பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இந்த வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா குத்துனூண்டு இருக்க மாதிரியே இருக்குது. நம்மளோட ஸ்பீடு மட்டும் இங்கே இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக மட்டும் முன்னாடியே இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, வண்டியை மாட்டி ஓட்டி பார்ப்போம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதனால் 5 கியர் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ 6 கியர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். 6 கியர் இருக்கிற வண்டி இது. அப்பப்போ மறந்துடுறேன். இண்டிகேட்டரு ஹார்ன் அடிக்க சொன்ன இண்டிகேட்டர் போட்டு அப்படி இருந்தீங்கன்னா ஹார்ன் அடிக்க மாட்டேதுன்னு பார்த்துட்ருக்கேன். கூகுள் மேப் அவர் தான் போட்டிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம பின்னாடி பொறுமையாக போவோம். அவர் போகிற பின்னாடியே அப்படி நாமளும் வந்துடலாம். அவனால் வண்டி ஓட்ட முடியல, என்னாச்சும் தெரியலையே. சூப்பராக இருக்குது. ஒரே எம்டி குட்டியாக இருக்குங்க வண்டி பார்க்குறக்கு. குட்டியாக இருக்கிறதால டக்குன்னு வெயிட்டே இல்லை. என்எஸோட கம்பேர் பண்ணும்போது வெயிட் சுத்தமாக இல்லைங்க. காற்று மாதிரி இருக்குது வண்டி. வண்டி அப்படியே காற்று மாதிரி இருக்குங்க. ஐயோ, இது வேற மறந்து போயிடுறேன் சார். நானும் எதமோ ஹார்ன் அடித்தா ஹார்ன் அடிக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா கடைசியில் மேலே இருக்குங்க. வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பட் புதுசாக ஒரு வண்டி மாற்றி ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இண்டிகேட்டர் போட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னடா ஹார்னே அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க. அப்போ பார்த்தாலும் அப்பப்போ இடையில சண்டை கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க கூட இருக்க
பழகிட்டேன். இல்லை சும்மா சொன்னாங்க. கை அங்கேயே ஒரு விரல் பார்த்தீங்கன்னா ஆரன் மேலே கை வச்சுட்டே இருக்கேன். இதுதான் திடீர்னு மாற்றி அடிக்கும்போது நமக்கு கை வராது. அதனாலே என்னமோ தெரியல. அதனாலே பார்த்திங்கன்னா நான் ஹாரன் மேலே ஒரு விரல் வச்சுட்டே இருக்கேன். அப்பப்போ இடையில பார்த்துப்போ. ஒத்தக்கால் மண்டபத்துக்கு 6 கிலோமீட்டரா? ப்ரோ, ஒத்தக்கால் மண்டபத்துக்கு 6 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. ஒத்தக்கால் மண்டபத்துக்கு 6 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. பொள்ளாச்சிலேருந்து போகிறோம்ல, அதுக்கு 6 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. ஆமாம், அதான் அங்கே 6 கிலோமீட்டராக போட்டிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சது சுத்தான ரோடு தான் நினைக்கிறேன் நான். இந்த ஒத்தக்கால் மண்டபத்துக்கு 6 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. ஒத்தக்கால் மண்டபம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பொள்ளாச்சியிலேருந்து இந்த கோயம்புத்தூர் போகிற பார்த்தீங்கன்னா ஹைவே, அந்த போகிற வழியில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காலையிலேருந்து இவ்வளோ தூரம் கிளம்பி வந்ததுக்கு நம்ம அந்த ரூட்டை எடுத்துக்கணும்னா தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அங்கே போய் கூகுள் மேப் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணோம்னா கூகுள் மேப் போட்டு பார்க்க வேண்டியதாங்க. கடைசியாக கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. அதாவது உக்கடம் லேக்கு அங்கே தான் இருக்கோம் நாங்கள். வந்து பார்த்திங்கன்னா சரியான சுற்றுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வந்திருக்காங்க. அதாவது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி இந்த ஹைவேல ஏறி வந்திருந்தோம்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்நேரத்துக்கு நாங்கள் கோயிலுக்கே போயிருக்கலாம். இப்போ நாங்கள் எப்படி வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த அதாவது குடிமங்கலம் பல்லடம் ரோடு வழியாக நாங்கள் உக்கடலைக்கு வந்திருக்கோம். நான் ரொம்ப சுற்றி வந்திருக்கோம் நாங்கள். சரி, நம்ம சொல்லிகிட்டே இருக்குது. கடைசியில் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டோம்னா அந்தண்ணே இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டு நான் ஒரு கையில் பார்த்தோம்னா ரோடை பார்க்க மறந்துடுறேன். மேப்பு பார்த்துட்டு வண்டி ஓட்டலான்னு பார்த்தா நான் ரோடை பார்க்க மாட்டேங்கிறேன். மொபைல்லையே பார்த்துட்ருக்கேன். வண்டி ஒரு பக்கம் போகுது. சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கொடுத்தேன். ஓகே, கரெக்டாக பார்க்க சொல்லி கொடுத்துட்டேன் அந்த அண்ணனுக்கு. இப்போ கரெக்டாக தான் அண்ணன் பார்த்துட்ருக்காரு. அந்த வெள்ளை கலரில் தெரியுது பாருண்ணா. ஆக்சுவலாக நம்ம இப்படி வந்து அங்கே தெரியுது பாருங்க ஈசா, அதாவது சிவன் தெரியுது பாருங்க. அங்கே நீ உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். இனி உங்களை நான் கிட்ட போய் காமிக்கிறேங்க. ஆக்சுவலாக எங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ஈசா கோயில். அந்த சிவன் சிலை பற்றின தெரியுது இங்கேருந்து பார்த்தாலே. இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்ட போய் பார்க்கலாம்.
முன்னாடி போக சொல்கிறாங்க. பைக் பார்க்கிங் தனியாக. இதுக்குள்ளேயாடா பார்க்கிங்? தெரிலண்ணா எதுக்குள்ளே பார்க்கிங்ண்ணே. எது எது தியான அறை. ஓ இது ஒன்றும் இருக்காது, அந்த தண்ணி மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு. சரி போவோம், எல்லாம் சரி எல்லா பக்கம் போவோம். உனக்கு சேர்த்து கொடுக்கும். ஆ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஈசா கோயில் வந்தாச்சுங்க. அதாவது சிவன் சிலைக்கு பின்னாடி தான் நாங்கள் இருக்கோம். ஒரு வழியால் பல வழியும் கூகுள் மேப் இவ்வளோ தூரம் சுற்றணும்னு நினச்சி கூட பார்க்கல. 10,000 வழியும் தாண்டி தான். சரியான கூட்டமாக இருக்குது. இல்லை என்ட்ரி டிக்கெட்டில் இல்லை, அதெல்லாம் ஒன்று முன்னாடி போய் காமிக்கிறேங்க உங்களுக்கு. ஈசா கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. பயங்கர வெயிலாக இருக்குது. சாமி சிலையால் பார்த்தாச்சு. கிட்ட நின்று ஃபோட்டோஸெல்லாம் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. அதெல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சிருக்கேன். ஓகே டாட்டா பை பாய்.